ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லர் எபிசோட் 11ஓட பார்ட் 1 போட்டு 2 நாள் ஆச்சு. பார்ட் 2 ஏன் போடலன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கோல்டு, வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. சத்தமாக பேசவே முடியல. என்னால் ஃபஸ்ட்டு பார்ட்டு பேசும்போதே வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்திருக்கும். சுத்தமாக எனக்கு சவுண்டே வரல. முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். பேசிடுவேன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்போ கண்ட்டையும் பைசனையும் காட்டுறாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு நாள் டைம் கேட்டிருப்பான்ல கண்ட், அதனால் பைசனை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பான். உனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் இருக்குது, நீ சாப்பிடுன்னு சொல்ல அவனால் சாப்பிடவே முடியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். நீ இப்படி இருக்கன்னு கண்ட்டு கேட்க, என்ன இருந்தாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்ல, எனக்கு இது டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரி பைசன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஒன்று, நான் ஜெயிலுக்கு போகிறத நினச்சி நான் கவலைப்படவே இல்லை. எனக்கு என்ன கவலையாக இருக்குது தெரியுமா, நான் லவ் பண்ணுற அந்த பர்சன் கூட என்னால் இருக்க முடியலன்னு. அது ஒன்று தான் எனக்கு கஷ்டப்படுத்துதுங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் உன்கிட்ட இன்னொன்று சொல்லணும். உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீ போ. 5 வருஷம் எனக்காக நீ வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டே இருக்கணும்னு தேவை இல்லை. ஒரு வேளை நான் அங்கேயே இருந்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பைசன் கேட்குறான். உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் சாக விட மாட்டேன். நீ என் கூட இருப்ப, எப்பயுமே நீ இருப்ப. 5 வருஷங்கிறது டக்குன்னு போயிடும். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு கண்ட சொல்கிறான். பைசனுக்கு இது கேட்கும்போது, உனக்கு பிடிச்சிருந்தா நீ போன்னு சொல்ல, திரும்ப திரும்ப இப்படியே சொல்லாத. நான் தான் சொல்கிறேன்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு. எப்பயுமே உனக்காக நான் இருப்பேன். என்னை நீ நம்பவே மாட்டியான்னு கண்டு கேட்குறான். பைசனுக்கு அது கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நமக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு நாள் உன் கூட நான் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ கவலைப்படாமல் இருக்கணும். அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட மெமரிஸ் எல்லாம் குட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு கண்டு கேட்குறான். பைசன் அதுக்கு ஓகே, ஆனால் பார்த்தா நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க. உன் மூஞ்சியை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு பைசன் சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி சாரு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விட்டு 2 பேரும் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சேம் டைம் ஃபெடலையும் ஸ்டைலையும் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் ஸ்டைல். ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற, நீ ஏன் அமைதியாக இருக்கான்னு எனக்கு தெரியும். உன்னோட பெஸ்ட்டை நீ கொடுத்த, பட் என்னால் முடியல அப்படின்னு ஃபெடல் ரொம்ப ஃபீல் பண்ண. நீ ஈஸியாக ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்ட, ஆனால் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஸ்டைல் ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. என்னால் முடியல. ஆல்ரெடி இந்த வழியில் நான் வந்துட்டேன். இதுலேருந்து நான் வெளியே வரணும்னா ஃபுல்லாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப தூரம் ஓடி போயிட்டே இருக்க முடியாது. ஜெயிலுங்கிறது 5 வருஷம் தானே, அதுக்குள்ளே நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்ல, உன்னால் ஈஸியாக சொல்ல முடியுது. உன்னை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது தெரியுமான்னு ஸ்டைல் சொல்கிறான். எனக்கு புரியுது, பட் என்ன பண்ணுறது, நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பாஸ்ட்டை மாற்ற முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் சொல்கிறான். ஆனால் ஒன்று, இப்போ எனக்கு கிடச்சிருக்க ஒரு சான்ஸு, முதல்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பைசன் பேசுகிறான். இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்ல, சரி சொல்லு, உனக்கு எங்கே போகணும் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சாப்பிட்ணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டைல் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிகிட்டே இருக்கான். சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்க, எனக்கு எங்கேயும் போக வேணாம், உன் கூட உன் பக்கத்தில் இதே மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, நீயும் நானும் மட்டும் இருக்கிற ஒரு இடம், ஸோ இதே மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லி எனக்கு உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. ஒரு 10 மினிட்ஸ் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டா முதலேருந்து எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், ப்ளீஸ்னு சொல்லி ஃபெடல் சொல்ல, அப்படியே ஸ்டைல் அவனை பார்த்துட்ருக்க ரொம்ப எமோஷ்னலாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. ஸ்டைலுக்கு புரியுது அவன் ரொம்ப கவலைப்படுறான்னு. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் புரியல. ஃபெடலும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே இருக்கான். ஸோ அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, என்னை ஹக் பண்ணேன்னு சொல்லி ஸ்டைல் அவனை பார்த்து சொல்கிறான். அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க. அப்பா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸ்டைலும் அங்கே நம்ம ஃபெடலும் வராங்க. குட் மார்னிங்னு சொல்லி வர, ஓ நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஃபெடலை பார்த்து கேட்குறாங்க. ஆமான்னு சொல்ல, சரி ஓகே, இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை வீடு தெரியுமான்னு சொல்ல, அப்பா ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குப்பான்னு ஸ்டைல் சொல்கிறான். சரி சும்மா தான் பேசினேன், வாங்க சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன், வா ஃபெடல் உட்கார் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி இருக்குது, அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, இங்கே பாரு, நீ கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நீ ஸ்டைலாக டேட் பண்ணுற, அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒரே ஃபேமிலி தானே, வா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல, அதுக்கப்புறம் உட்காந்துட்டாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவன் சூப்பராக பர்கர் ரெடி பண்ணுவான், பர்கர் ஷாப் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, அடப்பாவி இதை பற்றி சொல்லவே இல்லை, பரவாயில்லையே, என்னோட குக்கிங் மோசமாக இருக்குன்னு ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி வேணும்னே அப்பா கிண்டல் பண்ண, அப்பா உங்கள் குக்கிங்கை நான் மோசமாக இருக்குன்னு சொல்லலை, பட் உங்களை விட இவன் நல்லா குக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நம்புகிறேன். அப்புறம் ஃப்யூச்சரை நினச்சி என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்க, ஃபெடலுக்கு ஒன்றும் பேச தோணல. அது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இப்போ தான் லீகலாக எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்களே தாய்லாந்தில் அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்,
நீ கேட்குற டைம் ஓகே தான், நீங்கள் பண்ணுற லவ் நான் எதுவும் தப்பாக சொல்லலை, எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் நான் சாகிறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குல்லன்னு சொல்லி அப்பா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும், உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது நிம்மதியாக இருக்கும்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இது கேட்கும்போது ஃபெடலுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவனே இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம், நாளைக்கு ஜெயிலுக்கு போயிடுவாங்கிறது அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி கவலையாக இருக்க அவன் ஃபீல் பண்ணுறாங்கிறது ஸ்டைலுக்கு புரிஞ்சு அவன் கையை லைட்டை தொடுறான். விடு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். எனக்கு ஒரு 5 இயர்ஸ் டைம் வேணும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவேன்ப்பான்னு சொல்ல, அப்பாவா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு இந்த மாதிரி சொல்கிறது. போல்டாக பேசினீங்களா, சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஃபெடலுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக அப்பா கிட்ட நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இது நேற்று பண்ண லெஃப்ட் ஓவரா அப்படின்னு சொல்லி ஸ்டைல் கேட்க ஒழுங்காக சாப்பிட்றான்னு அப்பா திட்டிகிட்டு இருக்காரு. அடுத்து மியூசியமுக்கு பைசனை கூட்டிகிட்டு அங்கே கண்டுட்டு வந்திருக்கான். ஏய் இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ தான் சொன்னில சைல்ட்ஹுட் மெமரிஸை திரும்ப வேணும்னு, அதுக்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. வா இந்த மியூசியம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்குறோம், நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம படவே கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லி அப்படியே முட்டி போட்டு பைசனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறான். ஏய் என்ன பண்ணுற, ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு சொல்லி கேட்க, நீ என்ன நினைக்கிற நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா, யாருக்கு தெரியும், இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி அவன் கையை அப்படியே பிடிச்சிட்டு, உண்மையாகவே நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நீ அதுக்கு எஸ் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி பார்க்க, அது நீ அந்த மாதிரி என்கிட்ட கேட்க போறியா, கேளு அதுக்கப்புறம் பார்க்கலாம், ஆனால் ஒன்று 5 வருஷத்துக்கு அப்புறமா கேளு, என்னால் இப்போவே கேட்டேன்னா அப்புறம் 5 வருஷம் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நான் உன்கிட்ட கேட்க போகிறேன், நீ சொல்லு நான் கேட்டதுக்கு என்ன பதில்னு சொல்லி அப்படியே பைசனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போக, ஒரு குட்டி பையன் வேகமாக வரான். என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்க, அட பாவி பையலேங்கிற மாதிரி 2 பேரும் டக்குன்னு தள்ளிட்டாங்க. ஒன்றும் இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, ஓ அப்படியா இங்கே ஹாட்டாக இல்லையா, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு, சீக்கிரம் இங்கே இருந்தீங்கன்னா எரிமலை உங்களை அப்படியே முழுங்கிடும், போங்க போய் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு குடுகுடு அந்த பையனோட நமக்குன்னு வரானுங்களேங்கிற மாதிரி பைசனும் அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டு, இவ என்ன சொல்லிட்டு போகிறான்னு சொல்ல, சின்ன பையன் அப்படி தான் பேசுவாங்கிற மாதிரி பைசன் சிரிச்சுட்டு, சரி வா வேறு பக்கம் போகலான்னு போகிறாங்க. சேம் டைம் அடுத்து ஸ்டைல் ஃபெடல் 2 பேரும் அங்கே ஹோலி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே கலர் பால்ஸ்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் பிடிக்கும் போல். 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக ஹாப்பியாக அந்த மூமெண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே சுற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க ஸ்டைலை க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான், தண்ணி கையில் எடுத்து பைப்பில் வச்சு ஃபெடல் அதை பார்த்துட்டு, பரவாயில்ல என்கிட்ட நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சாஃப்டாக நடந்துப்பேன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஸ்டைல் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன மீன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கு, ஏன் உன்கிட்ட இந்த மாதிரி ஸ்வீட்டாக இருந்தால் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு பைசனை தவிர வேறு யாரும் என் பக்கத்தில் வந்ததே கிடையாதுன்னு சொல்லி ஃபெடல் சொல்கிறான். பட் நான் இருக்கேன்ல உன்னை லவ் பண்ணுற ஒரு பர்சன், கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோடய லவ் மிஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு தோணுது, ஓகேவா, என்னோட ப்ராஜெக்ட் பாய் ஃப்ரெண்டு நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்டைல் கேட்க, ஃபெடல் அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே விடு, எப்படியோ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த கையில் இருக்க தண்ணியை மாற்றி அடிச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பைசனையும் கண்டையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஸ்பேஸ்குள்ளே போகிற மாதிரி காஸ்ட்யூம் போட்டுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாப்பியாக இருக்குது அவங்க மூமெண்ட்டு. அதை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது 2 பேருக்கும். அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்க, மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு சொல்லி பக்கத்தில் போக, அந்த குட்டி பையன் வந்து நிற்கிறான். என்ன நடக்குது, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஆட பாவி மறுபடியும் வந்துட்டியாடா குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஸ்பேஸ்குள்ளே தான் இருக்கீங்க, பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்ல, சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நானும் இந்த பக்கம் வந்தேன், என் பேர் என்ன தெரியுமான்னு சொல்லி ஏதோ ஒரு பேரை சொல்கிறான். அதை கேட்டுட்டு, அச்சோ அந்த பேரில் இருக்கிற அந்த பிளானட் சீக்கிரம் இறந்து போயிடும், உனக்கு தெரியுமா, லைக்கா தானே அது பேருன்னு சொல்ல, ஆமாம் என் பேர் லைக்கா தான், அச்சோ உனக்கு தெரியாதா, அந்த பிளானட் சீக்கிரம் செத்து போயிடும்னு சொல்ல, என்னது இதை பற்றி என் அப்பா எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்பான்னு அழுதுட்டு அந்த பையன் போக, அடப்பாவி போயிட்டானே அவங்கிற மாதிரி அவனை பார்க்க, வேணும்னு தான் அவனை அந்த பக்கம் கோத்து விடு அப்படின்னு சொல்லி பார்த்து பைசன் சிரிச்சிட்ருக்கான்.
அப்புறம் ஃபெடலை தான் காட்டுறாங்க. ஃபெடல் வந்து ஸ்டைல் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு இறந்து போன கல்லறை மாதிரி இருக்குது. அதில் ஃபெடல்னு பேர் எழுதியிருக்கு. என்னடா உன் பேர் எழுதியிருக்குன்னு சொல்லி கேட்க, ஆமாம், எப்படி நான் செத்து போயிட்டா எனக்காக அழுகிறதுக்கு யாருமே இல்லை, பைசன் மட்டும்தான் இருப்பான். ஸோ அதுக்காக எனக்கே நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, அடப்பாவி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்டைல் ஃபீல் பண்ணுறான். வேறு வழி இல்லை, நான் செத்து போகிற அந்த மூமெண்ட்டில் என்ன எனக்கு தோணுன்னு தெரில, எனக்காக யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் நானே தனியாக எனக்காக இது ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இறந்து போனால் கூட எனக்காக பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே இருக்குல்ல, அதனால தான் பேரை மட்டும் போட்டிருக்கேன். நான் இறந்து போயிட்டா என்னை கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க, எனக்காக புனரல் கூட பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்ல, ஆமாம், எனக்குன்னு அழுகிறதுக்கு யார் இருக்கா, பைசனை தவிர வேறு யாருமே என்னோடய ஃபேமிலியில் இல்லை, ஃபேமிலின்னு ஒன்று எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏண்டா நான் இல்லையாடா, எப்பயுமே உன் பக்கத்தில் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இல்லையாடா, ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறேன்னு ஸ்டைல் ஃபீல் பண்ணுறான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு வேளை நான் இறந்து போயிட்டா டெய்லி எனக்கு யார் பர்கர் கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டைல் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு, சரி விடு, நான் செத்து போனால் நானும் இதே இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லி அந்த கல்லறைக்கு மேலே உட்காந்துட்டான். உன் பக்கத்துலேயே நானும் படுத்துப்பேன், உன்னை தனியாலாம் சாக விட மாட்டேன், செத்து போனால் கூட 2 பேரும் பக்கத்தில் ஒன்றா தான் இருக்க போகிறோன்னு சொல்ல, ஸ்டைல் பக்கத்துலேயே அப்படியே அங்கே ஃபெடல் உட்காரான். 2 பேரும் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று தெரியுமா, நம்ம 2 பேர் பேயானா கூட அப்படியே பக்கத்தில் தான் இருப்போம், பேயாவே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஃபெடல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனோட கையில் கிஸ் பண்ணால் இவன் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். ரொம்ப க்யூட்டான அழகான மூமெண்ட்டு. இவங்க 2 பேரோட லவ் வந்து டைலாக்ஸ் அதிகமாக இருக்காது, பட் எமோஷ்னல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயும் எனக்கு ஃபெடல்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் என்னோடய ஃபேவரெட்டு. அவனுக்காகன்னு சொல்லலை, பட் என்னன்னு தெரில, அவன் ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி தான் 2 பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் கண்ட் பைசன் 2 பேரும் பிளானட்டேரியமில் இருப்பாங்க போல். அங்கே இருக்க பிளானெட்லாம் பார்த்துட்டு, என்னோட ஸ்டார் நீ தான், உன்னோட 3 நான் தான் சொல்லி, யாரும் இல்லாத இடம் இப்போ அந்த குட்டி பையன் வரமாட்டான்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுற்றி பார்க்குறாங்க, யாரும் இல்லை, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, அவன் இனி நம்மளை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிஸ் அப்படியே கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. 2 பேரும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பர்கர் ஷாப்பை தான் காட்டுறாங்க. பர்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கான் ஃபெடல். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு குக் பண்ணுறது சொல்லி தருவியா அப்படின்னு ஸ்டைல் கேட்குறான். உனக்கு இது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இது பிடிக்கும், உனக்கு பிடிக்குமான்னு தெரில, ஏன்னா என்னோடய லவ்வருக்கு குக்கிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ண அந்த பர்சனுக்கு நான் இந்த பர்கரை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, இந்த மாதிரி குக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கான். நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நிறைய ட்ரை பண்ணேன், அதாவது தாய் ஃபுட்டு, ஜாப்பனீஸு, கொரியன், இட்டாலியன், அந்த மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் எதுவுமே எனக்கு கரெக்டாக வந்த மாதிரி தெரில, பட் இது மட்டும்தான் எனக்கு பெஸ்ட்டாக வந்ததுன்னு தோணுது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் எப்போ கன்னை கையில் எடுக்க ஆரம்பிச்சினோ அப்பயே யோசித்தேன், இது கண்டிப்பாக என்னோடய செகண்டரி தானே. ஆனால் அப்படி இல்லை, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு பர்கர் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி சூப்பராக வரும்னு சொல்ல, என்னடா பேசுகிற, ஏன்னா இந்த மாதிரி இருக்க, ஸோ இதுக்கப்புறம் இந்த பிளேஸை நீ ரன் பண்ண வேணாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்க்க, அது எனக்கு தெரியல, ஸோ நீ கேரேஜ் பார்க்கணும், இந்த இடத்த உன்னால் பார்த்துக்க முடியாதுல்லன்னு சொல்ல, நீ என்னை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்தா உன்னோட ஷாப்பை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணான்னு ஃபெடல் சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு சொல்லிக் கொடு, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் ஒரு பேட்ச் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பர்கர் ஷாப்போட பேட்சை வந்து கொடுக்குறான். இது நீ என்கிட்ட கேட்டிருந்த தெரியுமா, இது நீ ரொம்ப ரொம்ப லவ் பண்ணதுடான்னு சொல்ல, அது என்னை லவ் பண்ண ஒரு பர்சனுக்கு கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கு இது கொடுக்கணும், ஏன்னா இதை நீ பத்திரமா பார்த்துக்கணும், இந்த ஷாப் மாதிரின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே பின் பண்ணி விடுறான். ஸ்டைலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்த்துனே. ஃபஸ்ட்டு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேட்சில் தானே சண்டை ஆரம்பிச்சது, ஸோ அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறான் ஸ்டைல். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை பின் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து குக் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி 2 பேரும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குக்கிங் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டைலும் அவன் கூட சேர்ந்து பர்கரை ரெடி பண்ணுறான். ஒரு வழியாக எல்லா ஃபுட்டையுமே ரெடி பண்ணி அதை அப்படியே டேபிள்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வா, சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டடான்னு, என்னோடய கடைசி டின்னர் உன் கூட ஸ்பெஷலாக இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, எதுக்கு கடைசி டின்னர்னு சொல்கிற, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ ஜெயிலுக்கு தானே போகிறேன், சீக்கிரம் நீ வந்துடுவேன்னு சொல்ல, எனக்கு தெரியும், பட் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல, இன்றைக்கி நைட்டு பொறுத்த வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, விளையாடாத, நம்மளோட லைஃப்பை ஆல்ரெடி நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதுபடி தான் எல்லாமே நடக்கும், நீ என்ன தான் ஜெயிலுக்கு போனாலும் சீக்கிரம் நீ வந்துடுவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ பேசாமல் இருக்கிற
போகிற கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக நீ வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்சது நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற டைம் மட்டும் நீ என் கூட இருந்தால் போதும்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அங்கே நம்ம ஃபெடலு. இதை கேட்கும்போது ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லூஸாடா நீ? எனக்கு இன்னொரு பார்ட்னர்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன். உன் கூட மட்டும்தான் இருக்கேன். நான் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து உன்னை பார்ப்பேன்னு சொல்ல, நான் உனக்கு பேர்டனாக இருக்க விரும்பலன்னு ஃபெடல் சொல்கிறான். பேர்டனா? லூஸா நீ? நானே இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ எப்படி இருக்க? ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ஒன்று நீ பார்த்துக்கோ, அதுதான் எனக்கு வேணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஓவராக இவனும் பேசிகிட்டே இருக்கான். நீ என்னை அடிக்கடி மீட் பண்ண வந்தால் தேவையில்லாமல் உனக்கு தான் பிரச்சனை வருங்கிற மாதிரி ஃபெடல் ஃபீல் பண்ண, இந்த மாதிரிலாம் சொல்லாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் உன்னை மறந்துடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்குறான். ஃபெடல் அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, சரி இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நான் உன் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்ல, எனக்கு என்ன நடக்க போகும்னு தெரியல, பட் நீ ஈஸியாக என்னை மறந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ ஈஸியாக என்னை மறந்துடலான்னு சொல்ல, லூஸாடா நீ? என்னால் எப்படிடா உன்னை மறக்க முடியும்? நீ தாண்டா என்னோடய ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுடா. இந்த இடத்த விட்டு நீ போனால் கூட சரி, உன் கையில் கன் இருந்தப்போ கூட சரி, நான் உன் கூடயே தான் இருக்கணும்னு நினச்சேன். நம்ம 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே ஒரு இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். மறந்துட்டியா நீ? என்ன நடந்தாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஸ்டைல் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான். சரிடா, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, சரி இப்போ நான் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடலாம் ப்ளீஸ், பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஃபெடலோட லிப்ஸில் ஒன்று ஒட்டி இருக்கு, அதை துடைக்கிறதுக்காக ஸ்டைல் ட்ரை பண்ணுறான். இப்படி இவங்களோட பர்கர் மூமெண்ட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. அப்புறம் கண்ட் பைசன் 2 பேரும், பைசன் வந்து கண்ட்டுக்காக டேட்டோ போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி டேட்டோ போட்டுக்கிறாங்க, அந்த பென் குயின் மாதிரி. வா, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, நல்லாயிருக்கு, ஆனால் என்னோட வேலையை என்னை விட சூப்பராக நீ பண்ணுறேன்னு சொல்லி கண்ட்டு சொல்கிறான். அவன் எப்படி பர்கர் போட ட்ரை பண்ணிட்டுருக்கானோ அதே மாதிரி இங்கே பைசன் வந்து டேட்டோ போட ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டுருக்கான்ப்பா. ஒரு வழியாக அவனும் டேட்டோ போட்டுக்கிறான். 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு அப்படியே எமோஷ்னலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான டைம் முடிஞ்சுது. இப்போ அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த டைம் வந்துடுச்சு. இங்கே பாரு, 24 மணி நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குன்னு ஸ்டைல் ஃபீல் பண்ணுறா. நீ கவலைப்படாத, எப்பயுமே நான் சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடுவேன். உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கோ, ரொம்ப முக்கியம். ரொம்ப ஓவரெல்லாம் ட்ரைவ் பண்ணாத, அப்பப்போ பார்த்துக்கோ, ட்ரீம் பண்ணாத, சரியா? ஃபோனையே பார்த்துட்ருக்காத, ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. எனக்கு தெரியும்டா, என்னை நான் பார்த்துப்பேன், சரியா? நீ பத்திரமா இரு, உனக்கு எதுவும் இல்லை, ஸோ எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவனும் ஃபீல் பண்ணி ஸ்டைல் அப்படியே ஃபெடல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அப்படியே எமோஷ்னலாக இருக்காங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்க, இங்கே பாரு, எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்ல, சரிடா, நீ பத்திரமா போடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி இவன் அழுக. அடுத்து இங்கே இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, கேப்டனும் வந்தாச்சு, ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த டைமும் வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டுக்கிட்ட ஸ்டைலை பத்திரமா பார்த்துக்கோ, சரியான்னு சொல்ல, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பைசன் சொல்கிறான், நீ பத்திரமா கண்டை பார்த்துக்கோன்னு ஸ்டைல் கிட்ட, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எமோஷனல் மூமெண்ட் முடிஞ்சது, டைமும் முடிஞ்சது, வாங்கட ஜெயிலுக்கு போகலாங்கிற மாதிரி கேப்டன் கூப்பிட, அடுத்து இவங்க 2 பேரும் போக ஆரம்பிக்க, கண்ட்டும் ஸ்டைலும் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஸ்டைலு தான் கொஞ்சம் ஓவராக அழுகிற மாதிரி இருந்தது. அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் அங்கே நம்ம கண்ட்டு. ஸ்டைல் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்தது. ஒரு வழியாக ஜெயிலுக்கு 2 பேரும் போயாச்சு. ஸோ அவங்களுக்கான காஸ்டியூம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இந்த ஷேடான மூமெண்ட்டில் இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடு, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோட் கண்டிப்பாக அடுத்து ஹாப்பி எண்டிங்கில் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.